ஸோ வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா கிளாஸ் 10th எலக்ட்ரிசிட்டி சாப்டர் பார்க்க போறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டில அதோட இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் மட்டும் கிளியரா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ கரண்ட் அப்படின்னா கரண்ட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா ஐனா Q/T. கரண்ட் வந்து ஐன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், சரியா? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். Qன்றது சார்ஜ், Tன்றது டைம். அப்ப இதோட யூனிட் ஆம்பியர்னு வரும், ஆம்பியர்னு போட்டுக்கலாம். அப்படின்னா கூலும் பர் செகண்ட். சரியா? ஸோ கூலும் பர் செகண்ட் ஆர் ஆம்பியர். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் ஐ என்னும் போது Q/T. இந்த ஃபார்முலா கிளியரா தெரியணும். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் இதோ இங்க இருக்கு பாருங்க. இப்போ நம்ம பார்த்தது இங்க இருக்கு. ஸோ ஐ வந்து Q/T அப்படின்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட் இதுல வேற என்ன கொடுத்துருப்பாங்கன்னா SI யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து கூலும் சொல்லியிருப்பாங்க. which is equivalent to 6 into 10 power 18 electrons. இந்த விஷயம் தெரியணும். நெக்ஸ்ட் சார்ஜோட வேல்யூ 1.6 into 10 power minus 19 கூலும். இது தெரியணும். சரியா? நெக்ஸ்ட் மில்லி ஆம்பியர், மைக்ரோ ஆம்பியர் நியூமரிக்கல்ஸ் கொடுத்துருப்பாங்க. மில்லி அப்படின்னா என்னதுன்னா 10 power minus 3 ஆம்பியர், மைக்ரோனா 10 power minus 6 ஆம்பியர். இந்த ரெண்டு விஷயம் நோட் பண்ணி வச்சுங்க. நியூமரிக்கல்ஸ்ல இது கொடுக்கும்போது நம்ம போட்டாகணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான சர்க்கியூட் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியணும். சிம்பிளான சர்க்கியூட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பேட்டரி, இது பேட்டரி, இது கீ, அம்மீட்டர், இது ஒரு பல்ப். அம்மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணணுன்ற விஷயம் தெரியணும். அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் தெரியணும். அம்மீட்டர் அப்படின்னும் போது இட் இஸ் யூஸ் டு மெஷர் கரண்ட். மெஷர் கரண்ட். அம்மீட்டரை எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சீரீஸ்ல மட்டும் தான் கனெக்ட் பண்ணும். சரியா? சீரீஸ்ல மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவோம். அதுவே V போட்டு ஒரு ரவுண்ட் போட்டிருந்தாங்கன்னா அது வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். வோல்ட் மீட்டரை எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பேரலல்ல பண்ணணும். சரியா? பேரலல் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னா இப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கீங்கன்னா கரண்ட்னா நான் பார்த்துருக்கேங்க. கரண்டோட ஃபார்முலா I is equal to Q/T. அதோட SI யூனிட் ஆம்பியர் ஆர் கூலும் பர் சார்ஜ், மைக்ரோ ஆம்பியர், மில்லி ஆம்பியர் பார்த்துருப்போம். அம்மீட்டர்னா அது, வோல்ட் மீட்டர்னா என்னது, அதோட கனெக்ஷன்ஸ் எப்படின்னு பார்த்துருப்பீங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த சிம்பிளான கொஸ்டினும் அப்படியே இங்கே பார்த்தலாம் பாருங்க. ஸோ இதுல கரண்ட் ஐ கொடுத்துருக்காங்களா. ஐ வந்து 0.5 ஆம்பியர் draws by a filament of electric bulb for 10 minutes. டைம் வந்து 10 மினிட்ஸா, 10 மினிட்ஸ் செகண்ட்ஸ்ல மாத்தணும்னா என்ன ஆகும்? 10 into 60. சரியா? 10 minutes. Find the amount of electric charge that flowing through the circuit. So amount of electric charge Q கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதானே பார்த்தோம் ஃபார்முலா I வந்து Q/Tன்னு பார்த்தோம். அப்போ Q கேட்குறாங்க. Qனா I into T. I வந்து 0.5. டைம் வந்து செகண்ட்ஸ்ல தான் போடணும். 10 into 60. அப்போ 0.5 into 10 வந்து 5 ஆயிடும். 5 into 60, 6 5s are 30, 300 கூலும். சரியா? 300 கூலும் அப்படின்ற விஷயம் தெரியணும். நெக்ஸ்ட் I is equal to Q/T. இது கிளியரா தெரிஞ்சு வச்சுப்பீங்க. ஒரு நியூமரிக்கலும் பார்த்துட்டோம். வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் சர்க்கியூட் கேட்டிருக்காங்க. சர்க்கியூட்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் கனெக்டட் வித் த கீ. சரியா? க்ளோஸ்டு சர்க்கியூட், ஓப்பன் சர்க்கியூட் ரெண்டு விஷயம் இருக்கும். க்ளோஸ்டு சர்க்கியூட்னா அது, ஓப்பன் சர்க்கியூட்னா அதுன்னு தெரியணும். க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னும் போது கீ வந்து கனெக்டட்ல இருக்கும், கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சரியா? க்ளோஸ்டு சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓப்பன் சர்க்கியூட்ல கீ வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும், அப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்காது. டிஃபைன் யூனிட் ஆஃப் கரண்ட் ஆம்பியர். calculate the number of electrons constituting 1 coulomb of charge. இந்த क्वेश्चனுக்கு நான் ஆன்சர் வரும் பாருங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1 கூலும், 1 C. சரியா? 1 கூலும்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியணும். Q அப்படின்னா குவான்டைசேஷன் N ன்னு சொல்லுவாங்க. I is equal to Q/T. இந்த சிம்பிளான ஃபார்முலா வச்சு முடிச்சலாம். Q is equal to NE.
நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேணும்ல, அப்போ n வந்து q by e ன்னு போட்டுக்கலாம். n is equal to q by e. சார்ஜோட வேல்யூ வந்து எத்தனை வேணும், சார்ஜ் வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், 1 கூலும் ஆஃப் சார்ஜ். எலக்ட்ரானோட வேல்யூடனா 1.6 into 10 power minus 19. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்க, இந்த 10 power minus 19 மேலே வந்துச்சுன்னா 1 divided by 1.6 into 10 power plus 19 ஆகிடும். நெக்ஸ்ட் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், மேலேயே கீழே 10ஆல் டிவைட் பண்ணனா 10 divided by 16 into 10 power 19 ஆகும். 2 5s are 2 8s are வரும். 5 divided by 8 பண்ணினா 5 1s போகாதுல்ல, அப்போ என்ன பண்ணலாம், பாயிண்ட் வச்சு 0 போட்டினா 8 5s are 40, 8 6s are 48, 2 0 வரும், 8 2s are 16, 4 0 வரும், 8 5s are 0.625 into 0.625 into 10 power 19 கூலும். அதை என்ன பண்ணியிருப்பாங்க, 6.25 into 10 power 18 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, q is equal to n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற. n வந்து q by e, சார்ஜ் 1 கூலும் ஆஃப் சார்ஜ்ன்றதால 1, சார்ஜோட வேல்யூ 1.6 into 10 power 19. இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 6.25 into 10 power 18 எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா அதோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். பொட்டன்ஷியல்னா ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். இந்த பொட்டன்ஷியலை நீ எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கரண்ட்ன்றது ஜஸ்ட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், எத்தனை எலக்ட்ரான் போகுது பர்டிகுலர் டைம்ல. சரியா, எத்தனை எலக்ட்ரான் போகுது பர்டிகுலர் டைம்ல. பொட்டன்ஷியல் அப்படின்னும் போது அது சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்குன்னு வச்சுங்க, அது 1.5 வோல்ட் இருக்கு, அதை நான் டச் பண்ணனா எனக்கு ஒண்ணுமே ஆகாது, ஈஸியா இருக்கலாம். அதுவே 9 வோல்ட் பேட்டரி இருக்கு, அதை டச் பண்ணா லைட் அது கூட ஒன்றும் தெரியாது அந்த அளவுக்கு. இப்போ அதுவே வீட்டில் 230 வோல்ட் யூஸ் பண்ணோம், அதில் தவறி கை வச்சுன்னா அப்படியே ஷாக் பயங்கரமாக அடிக்கும், நல்லா ஃபீல் ஆகும். அதுவே ட்ரெயின்லாம் 25,000 வோல்ட் இருக்கும், அதுக்கு மேலே 2500, அது மாதிரி ஜாஸ்தியான வோல்ட் எல்லாம் இருக்கும்போது அதை டச் பண்ணால் அந்த ஸ்பாட்லேயே என்ன ஆகிடுவாங்க, கருகிடுவாங்க. லைட்னிங்லாம் வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமான வோல்டேஜ், வெரி ஹை வோல்டேஜ், அது மேலெல்லாம் வந்துச்சுன்னா அந்த ஸ்பாட்லேயே வந்து செத்துருவாங்க. ஸோ இதுலேருந்து இது எப்படி விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொட்டன்ஷியல் வந்து ஒர்க் டன் ஆன் த சார்ஜ், எவ்வளோ ஒர்க் தந்து அந்த சார்ஜை மூவ் பண்ணுறோம். பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும்போது அந்த சார்ஜ் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். சரியா, ஸோ இதோட யூனிட் வந்து வோல்ட்டுன்னு வரும். 1 வோல்ட் அப்படின்னா 1 ஜூல் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் த 1 கூலும் ஆஃப் சார்ஜ். சரியா, அப்போ ஜூல் பர் கூலும் இன்வெர்ஷன் சொல்லலாம். பொட்டன்ஷியலா ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் ஆர் ஜூல் கூலும் இன்வெர்ஷனும் சொல்லலாம், ஆர் வோல்ட்னும் சொல்லிக்கலாம். சரியா, ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் மட்டும் கிளியரா பார்த்துங்க. இப்போ எலக்ட்ரிக் சிம்பிள்ஸ் பார்த்தலாம். செல் அப்படின்னா எப்படி போட்டிருப்பாங்க, பேட்டரி அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் செல்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் த பேட்டரி. கீ ஓப்பன் சுவிட்ச்னா இங்க இல்லை பாரு, டிஸ்கனெக்ட்ல இருக்கு. அப்போ இது வந்து கண்டக்டிவிட்டியா இருக்காது, கரண்ட் ஃப்ளோ இருக்காது. க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படின்னா இதை பிளக் பண்ணி வச்சிருப்பாங்க, கனெக்ஷன் இருக்கும், கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஒயர் ஜாயிண்ட்னா எப்படி இருக்கும், ஒயர் கிராசிங் வித்தவுட் ஜாயினிங் அப்படின்னும் போது அது ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று போகும், டச் ஆகாது. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பல்ப் அப்படின்னா இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெசிஸ்டர் ஆர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இது மாதிரி இருக்கும். வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னா அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். சரியா, அதுக்கு எக்ஸாம்பிள் ரியோஸ்டாட்னு ஒன்று இருக்கும். சரியா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரியோஸ்டாட். அதோட சிம்பிள் இது. அம்மீட்டர்னா ஏ போட்டிருக்கோம், வோல்ட் மீட்டர்னா வி போட்டிருக்கோம். அம்மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அம்மீட்டர் வந்து சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கணும், வோல்ட் மீட்டர் பேரலல்ல கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஓம்ஸ் லா எக்ஸ்பிரிமெண்ட் தெரியும். ஓம்ஸ் லா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வி ஐ இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன், வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட், V is equal to IR அப்படின்னு வரும். இதை எப்படி பண்ணுவோம்னா, வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சே பார்த்துலாம் பாருங்க. நம்ம வீட்டில் திடீர்னு லோ வோல்டேஜ் வரும். லோ வோல்டேஜ் வரப்ப பார்த்துருப்போம், என்ன ஆகும்னா ஃபேன் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக சுற்றும், லைட் எல்லாம் ரொம்ப டிம் ஆகிடும். ஏன் அப்படின்னா லோ வோல்டேஜ்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். லோ வோல்டேஜ் வரப்ப கரண்ட் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால தான் அது ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது. சரியா, இப்போ அதை தான் வந்து V is directly proportional to current I சொல்லிட்டா. அட்
கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் சேம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சேம் பிசிக்கல் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ Ohm's law states that voltage is directly proportional to current at constant temperature and same physical condition அப்படின்ற வேர்டிங்ஸ் மென்ஷன் பண்ணிருந்தோம். அப்போ ப்ரொபோஷனல் எடுத்துட்டு ஆர்ன்னு போட்டிருப்பேன். V is equal to RI. அதை யூஸ்வலாக நான் சொல்லுவோம் V is equal to IR அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதோட சர்க்கியூட்டை சிம்பிளாக பார்த்துலாம். ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி வேரியபிள் பேட்டரி இது. சரியா? வோல்டேஜ் அதிகம் பண்ண இங்கே என்ன ஆகும்னா, வோல்டேஜ் அதிகமாக இந்த அம்மீட்டர் ரீடிங்ஸை ஏறிட்டே போகும். சரியா? ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னா, இந்த கிராஃப் பேஸ் பண்ணி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. எப்படின்னா, இதில் ஆர் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், V/I. சரியா? வோல்டேஜ் இங்கே கொடுத்துட்டு I இங்கே கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு லைன் கொடுத்துருவாங்க. இது எக்ஸ் மெட்டீரியல், இது ஒய் மெட்டீரியல். இந்த ரெண்டு மெட்டீரியல்ல எதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆர் வந்து V/I. V/I எதோட ஆங்கிள் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். θ1 θ2. அப்போ θ1 இஸ் கிரேட்டர் than θ2 அப்படின்னா ஒய் தான் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த ஒய்யோட ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒய் இஸ் கிரேட்டர் than ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ். சரியா? ஸோ இதை கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் இதே கிராஃபை இங்கே பி இங்கே ஐ கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தோணும். ஏன் அப்படின்னா ஆரோட ஃபார்முலா V/I. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஸ்லோ பண்ணுறது டீட்டா ஸ்லோ பண்ணுறது Y/X தான். இங்கே வந்து I/Bன்னு வருது. அது தப்பு இல்லை, அது ரெசிப்ரோக்கல் பண்ணும். ரெசிப்ரோக்கல் பண்ணால் அப்படியே மாறிடும். மேலே இருக்கிறது ஒய்ன்னு இருந்துச்சு, கீழே இருக்கிறது எக்ஸ்ன்னு இருக்குன்னா அப்போ நான் சொல்லுவேன் கம்மியாக இருக்கிற ஆங்கிள் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகம்னு சொல்லிடுவேன். இந்த கண்டிஷனில் இது கிளியராக இந்த ஆக்சிஸும் இந்த ஆக்சிஸும் பார்த்து தான் நீ மென்ஷன் பண்ணும். அப்போ இந்த கண்டிஷனில் ரெசிஸ்டன்ஸ் Rx இஸ் கிரேட்டர் than Ry. ரெசிஸ்டன்ஸ் V is equal to IR பார்த்தோம். அதில் வந்து R எடுப்போம். R வந்து V/Iன்னு பார்த்துருப்போம். இதில் இதோட யூனிட் கண்டிப்பாக பார்க்கணும்ல. அப்போ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். சரியா? ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம். 1 ஓம் அப்படின்னா 1 வோல்ட் பர் 1 ஆம்பியர். நெக்ஸ்ட் factors affecting the resistor. Factors affecting resistor வந்து 2 types of resistor இருக்கு. ஒன்று வந்து கார்பன் ரெசிஸ்டர். கார்பன் ரெசிஸ்டர்னா இது மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து ரெசிஸ்டர். சரிங்களா? ஸோ இது மாதிரி 3 கலர் கொடுத்துருப்போம், 4 கலர் கோடு இருக்கும். இதை வச்சு அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது வந்து கார்பன் ரெசிஸ்டர். நெக்ஸ்ட் நிக்ரோம் ஒயர்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா ஒயர் பவுண்டட் ரெசிஸ்டர், ஹை ரெசிஸ்டிவ் மெட்டீரியலை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அதுவும் ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டர். கார்பன் ரெசிஸ்டர், ஒயர் பவுண்டட் ரெசிஸ்டர். இப்போ இந்த ரெசிஸ்டர் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ரெசிஸ்டர் அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். அப்படின்னா நான் அர்த்தம், இப்போ என்கிட்ட ஒரு ஒயர் இருக்கு அப்படின்னா லென்த் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது இதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், இதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, லென்த் ஏத்த அதோட ரெசிஸ்டன்ஸ் ஏறிட்டே போகும். சரியா? இது கிளியரா தெரிஞ்சுக்கணும். லென்த் ஏற அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே போகும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா. அப்படின்னா லென்த் நான் சேமா எடுத்துக்கிறேன், ஏரியா பெருசா எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இது குட்டி ஏரியா இருந்துச்சுன்னா அது கஷ்டப்பட்டு போற மாதிரி அசியூம் பண்ணீங்க. அப்ப நிறைய ஃப்ரீயா போக முடியாது. அப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல. ஸோ ஏரியா குட்டியா இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். இங்க ஏரியா பெருசா இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். சரியா? ஸோ இதை நீ கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். 2 பாயிண்ட் தான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணனா R இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L/A வரும். இந்த ப்ரொபோர்ஷனல் எடுத்துட்டு ரோ அப்படின்ற விஷயத்தை போடுவோம். ரோ அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டின்னு அர்த்தம். சரியா? ஸோ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல். அது வந்து மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். காப்பர்னா அதோட வேல்யூ ஃபிக்ஸ்டு, கோல்டு, அலுமினியம் அது ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ்டு.
சரியா? இப்ப ரோ மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? RA/L. ரெசிஸ்டன்ஸ் ஓம், ஏரியா மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் m போச்சு அப்படின்னா ஓம் மீட்டர் அப்படின்னு வரும். சரியா? ஸோ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா இந்த ஃபார்முலா, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ லென்த் ஆஃப் த ஒயர் L, ஏரியா ஆஃப் த ஒயர் A, அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் R. இப்போ லென்த் மட்டும் டபுள் ஆகுது, ஏரியா அதே, ரெசிஸ்டன்ஸ் அதே, what will be the new resistance அப்படி கேட்பாங்க. என்ன ஃபார்முலா? R is equal to rho L by A வா? இங்கேயும் அதே தான் என்ன பண்ணுவீங்க? R is equal to rho 2L by A வரும். இந்த என்டையர் பார்ட் வந்து இது R dash எடுத்துப்போம். நியூ ரெசிஸ்டன்ஸ்ல R dash is equal to 2 times of R. அப்ப லென்த் 2 times இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூ ரெசிஸ்டன்ஸும் 2 times இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டா போட தெரியணும். இப்போ அதே கொஸ்டின் லென்த் சேம்னு எடுத்துக்கிறேன், ஏரியா டபுள் ஆகுது. சரியா? லென்த் ரெண்டுத்துக்குமே சேம் தான். இது A, இது 2A. எதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்? இது ஒயர் 1, ஒயர் 2. எதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்னு யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் தான் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா R is equal to rho L by A வா? ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படியே வந்துடும். R dash அப்படின்னும் போது செகண்ட் கேஸுக்கு rho L by 2A. அப்போ டிவைடட் பை 2ன்னு வருதுல, அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து பாதியா கம்மி ஆயிட்டுக்கும். இதோட வேல்யூ 10ன்னு இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ 5 தான் இருக்கும். சரியா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸை கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா. இப்போ ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் என்ற கான்செப்டா இந்த சர்க்கியூட்ஸ் வச்சு கிளியரா பார்த்துடலாம். இப்போ இது வந்து ஒரு சிம்பிள் சர்க்கியூட். என்னென்ன இருக்கு அப்படின்னா, இந்த சிம்பிள் சர்க்கியூட்ல ஒரு பல்ப் இருக்கு, ஒரு கீ இருக்கு, ஒரு பேட்டரி இருக்கு. இப்போ இந்த கீ இது வந்து ஓப்பன் சர்க்கியூட். சரியா? இப்போ நான் க்ளோஸ் சர்க்கியூட் அப்படின்னும் போது இதை க்ளோஸ் பண்ணுவோம்னா, க்ளோஸ் பண்ணோடனே பல்ப் எரிய ஆரம்பிச்சிச்சு. இதை க்ளோஸ் பண்ணோடனே சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போ அந்த பல்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகும், பிரைட்டாக க்ளோ ஆகும். இப்போ இந்த இடத்துல இந்த சர்க்கியூட்டை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு? அதே மாதிரி சர்க்கியூட் தான், ஆனால் 3 பல்பு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பல்பு இது வந்து சீரீஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருக்கா. ஸோ இதை வந்து சீரீஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கும் இந்த சர்க்கியூட்டுக்கும் வித்தியாசம் பார்த்தா அப்படின்னா, இங்க ஒரு பல்ப் நல்லா பிரைட்டா இருந்துச்சு, இங்க என்ன ஆச்சு? பல்ப் வந்து பிரைட்னஸ் கம்மி ஆகிட்டே போகுது. சரியா? இப்போ சப்போஸ் நான் இந்த பல்ப் வித்தியாசம் தெரியுதா? இப்போ இந்த பல்பையும் நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட கொஞ்சம் இது பிரைட்டா ஏறிது. சரியா? பல்ப் ஆட் ஆக ஆக அதோட பிரைட்னஸ் வந்து கம்மி ஆகிட்டே வருதுன்ற விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நான் 3 பல்பே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 3 பல்ப் யூஸ் பண்ணும்போது அதோட பிரைட்னஸ் கம்மி ஆகிட்டே வருது. இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். அம்மீட்டர் வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு மெஷர் த கரண்ட். இப்போ இந்த சர்க்கியூட்ல எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு எல்லா இடத்துலயும் வச்சு பார்க்குறேன். எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு பாருங்க, 0.3 ஆம்பியர். அப்படியே எல்லா இடத்துல வச்சாலும் அதே தான் காமிக்க போகுது, 0.3 ஆம்பியர். இங்க வைக்கும் போதும் 0.3 ஆம்பியர், இங்க வைக்கும் போதும் 0.3 ஆம்பியர், இங்க வைக்கும் போதும் 0.3 ஆம்பியர் தான், இங்க வைக்கும் போதும் 0.3 ஆம்பியர் தான். ஸோ இந்த என்டையர் சர்க்கியூட்ல கரண்டோட வேல்யூ எந்த சேஞ்சுமே நடக்கல. சரியா? ஸோ அப்போ நம்ம சீரீஸ் சர்க்கியூட் இது எல்லா இடத்துலையும் இதை தான் யூஸ் பண்ணுவோம். சீரீஸ் சர்க்கியூட் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து சேமா இருக்கும். ஒரே லைன் தானே போகுது, ஒரே பைப்ல ஒரே வாட்டர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி லாஜிக் தான் இது. அப்ப சீரீஸ்ல கரண்ட் எந்த இடத்துல வச்சாலும் சேம் கரண்ட் தான் போகும். ஸோ கரண்ட்ல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. சீரீஸ் சர்க்கியூட்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வோல்ட், இந்த வோல்ட் மீட்டர் யூஸ் பண்றேன். இந்த வோல்ட் மீட்டரை எப்படின்னா பேரலா கனெக்ட் பண்ணும். பேரலா கனெக்ட் பண்றேன்னா இந்த பேட்டரி எவ்வளவு வோல்ட்னு ஃபர்ஸ்ட் நான் மெஷர் பண்றேன். பேட்டரி எவ்வளவு வோல்ட் காமிக்குது? 9 வோல்ட் காமிக்குது. சரியா? இப்போ இந்த 9 வோல்ட்டா, இப்போ இந்த இடத்துல வச்சா நான் வருது 9 வோல்ட் தான் வருது. இப்போ இந்த பல்புக்கு மட்டும் வைக்கிறேன், எவ்வளவு காமிக்குது? 3 வோல்ட் காமிக்குது. இந்த 2 பல்புக்கு சேர்த்து வச்சுனா எவ்வளவு காமிக்கும்? 6 வோல்ட். இந்த ஒரு பல்புக்கு மட்டும் வச்சாலும் 3 தான் காமிக்கும்.
இந்த ஒரு பல்ப் நான் இப்ப இது ரெண்டுத்துக்கும் வச்சாலும் 6, இப்ப இங்க வச்சா 3, இப்ப மொத்தமா வச்சனா 9 வோல்ட். அப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வோல்டேஜ் வந்து இங்க கீழே 9 வோல்ட் இருந்துச்சுன்னா அந்த 9 வோல்ட் அப்படியே வேரியேஷன் ஆயிட்டே போகும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ வோல்டேஜ் V இஸ் ஈக்குவல் டு V1 பிளஸ் V2 பிளஸ் V3. இந்த ரெண்டு கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயம். என்ன ரெண்டு விஷயம்? ஃபர்ஸ்ட் I சேம், கரண்ட் வந்து சேமா இருக்கும். V வந்து V1 பிளஸ் V2 பிளஸ் V3. புரியும்? நான் ஏன் பல்ப் வச்சு காமிச்சேன்னா அந்த பல்ப்ல அதோட பிரைட்னஸ் கிளியரா தெரியுது. சரியா? இப்போ அதே மாதிரி ஒரிஜினல் ரெசிஸ்டர்னா எப்படிதான் இருக்கும், இதுக்கும் அந்த வேல்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்தலாம் பாருங்க. வோல்ட்டு 9 வோல்ட் தான் காமிக்கும். இங்க எவ்வளோ ஒன்றுக்கும் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ 3 வோல்ட் தான் காமிக்குது, 6 வோல்ட் காமிக்குது. இங்க வைக்கும் போது 9 வோல்ட் காமிக்கும். ஏன்னா இது மூணுமே வந்து ஈக்குவலான ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த வேல்யூ 15 மாத்திக்கிறேன், ஒன்றுத்தை மட்டும் மாத்துறேன். 49 வச்சிருக்கேன், ஒன்றுத்தோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ரெசிஸ்டன்ஸ் மாத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி காமிக்குமானா கண்டிப்பா காட்டாது. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. சென்டர்ல மட்டும், சென்டர்ல எவ்வளவு வந்துச்சு வோல்ட்? 6.39. அப்ப மத்த ரெண்டு இடத்துல எவ்வளவு இருக்கும்? 1.3 இருக்கு. அப்ப அந்த ரீஜன்லயும் 1.3. இதை அப்படியே ஆட் பண்ணிட்டே வரலாம் பாருங்க. 1.30வா? 1.30 வந்திருக்கு. இந்த ரீஜன்ல எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். இந்த ரீஜன்ல எவ்வளவு வருது அப்படின்னா 6.39. 6.39 அகைன் இந்த லாஸ்ட் ரீஜன்ல வைக்கும் போது எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 1.30 ஆட் பண்ணா வருது பாருங்க. 9 6 7 8 9 8.99. கரெக்டா? நியரா கொஞ்சம் ஹீட் லாஸ்ல கொஞ்சம் வேஸ்டா இருக்கு. நம்மளுக்கு மொத்தமா ஆட் பண்ணும்போது 9 வந்துச்சு. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு? 9 is equal to 1.30 plus 6.39 plus 1.30. சரியா? ஆக மொத்தத்துல கீழே எவ்வளவு வோல்ட் இருக்கோ அந்த வோல்ட் தான் மேல அப்படியே ஆட் ஆயிட்டு இருக்கும். சரியா? இந்த ஒரு லாஜிக்கை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை கிளியரா பார்த்து வச்சுங்க. ஸோ சர்க்யூட் இன் சீரீஸ் அப்படின்னா கரண்ட் சேமா இருக்கும். வோல்டேஜ் வந்து V is equal to V1 plus V2 plus V3. சப்போஸ் ரெண்டு காம்பனன்ட் தான் இருக்குன்னா V is equal to V1 plus V2. 3 காம்பனன்ட் இருக்குன்னா V1 plus V2 plus V3. 4 இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஆட் ஆயிட்டே போகும். ஸோ இந்த லாஜிக்கை தெரிஞ்சு வச்சுங்க. இதோட டெரிவேஷன் இப்போ போட்டுடலாம். இப்ப ரெசிஸ்டார் இன் சீரீஸ் அதோட டெரிவேஷன் பார்த்தலாம். இதுல சிம்பிளா அப்படியே நான் ஃபாஸ்டா டயக்ராம் போட்டுறேன். R1 R2 R3 பேட்டரி கீ போட்டோன்னா இது வந்து R1 R2 R3. கரண்ட் வந்து சேம் கரண்ட் தான் போகும். இந்த இடத்துல வர்றது V1, இங்க வர்றது V2, இங்க வர்றது V3. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லணும், I remain same in the entire circuit. V வந்து என்ன ஆகும் அப்படின்னா V1 plus V2 plus V3 பிரியும். இப்ப இதுக்கு ஈக்குவலன்ட் ஓம்ஸ்ல அப்ளை பண்ணிடலாம் பாருங்க. V is equal to IR. அப்ப V1 என்ன வரும்னா IR1 வரும். கரண்ட் சேம், ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். V2 என்னும் போது IR2, V3 என்னும் போது IR3. இதுக்கு ஈக்குவலண்டா V என்ன பண்ணுவாங்கன்னா இது மூணுத்தையும் எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்டா ஒன்று போடும் போது IRS. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்க. இந்த விக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். IRS. V1க்கு பதில் IR1, V2க்கு பதில் IR2, V3க்கு பதில் IR3. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல I காமனா எடுத்தனா R1 plus R2 plus R3. அப்பனா ஆகும் I கேன்சல் ஆச்சுன்னா ரெசிஸ்டார் இன் சீரிஸ் RS is equal to R1 plus R2 plus R3. சரியா? ஸோ அப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆக அதோட வேல்யூ சீரீஸ்ல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கரண்டோட வேல்யூ கம்மி ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க வந்து நான் பேரலல் சர்க்யூட் கொடுத்துருக்கேன். பேரலல் சர்க்யூட் அப்படின்னா காமன் டெர்மினல் இருக்காங்க. காமன் டெர்மினல், இந்த டெர்மினல்ல இருந்து தான் நான் எல்லாத்துக்குமே லைன் பிரியுது. அதே மாதிரி
இந்த டெர்மினல்ல காமனா ஜாயின் ஆகுது. ஸோ இதை பேரலல் சர்க்கியூட்னு சொல்லுவோம். இப்போ இந்த பேரலல் சர்க்கியூட்ல இதோட கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகுது, அதோட வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? அங்க சீரீஸ்ல வரும்போது கரண்ட் சேமா இருந்துச்சு, வோல்டேஜ் வந்து V = V1 + V2 போச்சு. இங்க வரும்போது நான் வருதுன்னு இந்த பல்ப் வச்சு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த கீ ஆன் பண்ணி பார்த்தலாம். கீ ஆன் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்னன்னு பாருங்க. அங்க பார்க்கும்போது பல்ப் பிரைட்னஸ் கம்மியா இருந்துச்சு. இங்க என்ன ஆகுது, 3 பல்ப் கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே 3 பல்போட பிரைட்னஸும் நல்லா பளிச்சுனே இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் அது எதனாலன்னு பார்க்கலாம். வோல்ட் மீட்டர் இருக்கா, இந்த வோல்ட் மீட்டரை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் காமிக்குது, 9 வோல்ட் காமிக்குது. இந்த சர்க்கியூட்லயும் நான் தான் காமிக்குது, 9 தான் காமிக்குது. எல்லா இடத்துலயுமே 9 வோல்ட் தான் காமிக்குது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வோல்டேஜ் வந்து parallel வோல்டேஜ் ரிமைன் சேம். சரியா? வோல்டேஜ் வந்து சேமா இருக்கு. சரியா? அங்க சீரீஸ்ல வந்து மாறி இருந்துச்சு. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், வோல்டேஜ் விஷயம் முடிஞ்சிச்சு. வோல்டேஜ் வந்து எல்லாத்துலயுமே சேமா இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் என்ன ஆகுது, பல்ப் வந்து நல்லா பிரைட்டா எரியுது. இப்ப கரண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கரண்ட் இது அம்மீட்டரா, இந்த இடத்துல வைக்கிறான். எவ்வளவு கரண்ட் காமிக்குது, 2.7. அங்க சீரீஸ்ல இருக்கும்போது என்ன ஆச்சு, கரண்டோட வேல்யூ கம்மியா இருந்துச்சு, 0.3 அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு. இப்ப இதுல கரண்ட் வந்து 2.70 இருக்கா. இப்ப என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல எவ்வளவு கரண்ட் இருக்கு பாருங்க, 0.9. இங்க எவ்வளவு இருக்கு, 0.9. இங்க எவ்வளவு இருக்கு, 0.9. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து 2.7 இருக்கு, இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னா 2.7. அப்ப இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, 2.7 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் இது வரைக்கும் வந்திருக்கும். இங்க வந்து 3 வழி பிரிதா, தண்ணி பைப்பு கூட ஞாபகம் வச்சுங்க. 3 பைப் இருந்துச்சுன்னா ஆகும், 3த்துல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் இந்த 2.7 என்ன ஆச்சு, இங்க ஒரு 0.9, இங்க ஒரு 0.9, இங்க ஒரு 0.9, 3 வழியில பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. அகைன் என்ன ஆகுது, இங்க எல்லாமே இதுவும் இப்படி வந்திருக்கும், இதுவும் இப்படி வந்திருக்கும், இதுவும் இப்படி வந்திருக்கும்ல, 3 சேர்ந்து அகைன் இங்க வரும்போது 2.7 வந்துருச்சு. சரியா? ஸோ அப்பனா ஆச்சு, இந்த இடத்துல பிரான்ச்சஸ் எத்தனை பிரான்ச் வருதோ அத்தனை பிரான்ச்சா அத்தனை கரண்ட் பிரிஞ்சிருக்கு. ஸோ இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கரண்ட் I வந்து நான் ஆச்சு I1 + I2 + I3. புரிஞ்சுச்சா? ஸோ கரண்ட் வந்து ஐன்ற கரண்ட் என்ன ஆச்சு, 3 வழியா பிரிஞ்சு போச்சு, I1 I2 I3. கிளியரா? ஸோ இப்போ நான் 2 பிரான்ச் தான் போட்டேன் அப்படின்னும் போது என்ன நடக்கும், சப்போஸ் இந்த பல்பை நான் எடுத்துறேன், ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த லைன்ல கரண்டே வராது. சரியா? ஸோ இங்க கரண்ட் எவ்வளோ ஆச்சு, கரண்ட் எவ்வளோ இருக்கு, 1.8 இருக்கா. அப்ப இந்த லூப்ல எவ்வளவு இருக்கும், இந்த லூப்ல எவ்வளவு இருக்கும்னு அசியூம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இங்க 1.8 இருக்கு, இங்கேயும் 1.8 தான் இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கும், இங்க எவ்வளவு, இதுல வந்து கரண்டே போகாது, ஏன்னா இங்க நடுவுல கேப் இருக்குது. அப்ப இங்க 0ன்னு காமிச்சிட்டேன். இங்க 1.8னா இங்க 0.9 0.9. கரெக்டா? I வந்து 1.8ன்னு இருந்துச்சுங்க, இது வந்து 0.9 0.9. ரெண்டுத்தையும் 1.8 = 0.9 + 0.9 ஆட் பண்ணா ஆயிடும் 1.8ன்னு வந்துடும். ஓகேவா? 0.9 + 0.9 18 1.8. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கரண்ட் வந்து ஸ்பிளிட் ஆகி போகுது. parallel சர்க்கியூட்ல வோல்டேஜ் எல்லாத்துலயும் சேமா இருக்கும், கரண்ட் வந்து ஸ்பிளிட் ஆகி போயிடும். இந்த விஷயத்த நீ கிளியரா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அதுதான் இப்ப டெரிவேஷன்ல பார்த்தலாம். ரெசிஸ்டார்ஸ் இன் parallel சர்க்கியூட்டை ஒரு 3 ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணிக்கிறான். R1 R2 R3 3 ரெசிஸ்டார் இப்படி இருக்கா. இதோட ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறான், கீ போட்டு வச்சுக்கிறான். அப்ப இதுல சர்க்கியூட் வந்து வோல்டேஜ் எல்லாத்துலயுமே சேமா இருக்கு. கரண்ட் இங்க I1 என்ற கரண்ட் வந்துச்சு, கரண்ட் என்ன ஆயிட்டு போகுது, இங்க I1, இங்க வரும்போது I2, இங்க வரும்போது I3. கரண்ட் புரிஞ்சிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 போட்டுக்கலாம். சரியா? R1 R2 R3. ஸோ இங்க வேர்டிங்ஸ் நீ என்ன மென்ஷன் பண்ணிருந்தோம்னா, வோல்டேஜ்
வோல்டேஜ் சேமா இருக்கு, கரண்ட் வந்து என்ன ஆகுது, I is equal to I1 plus I2 plus I3. ஸோ கரண்ட் பெரியதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டெரிவேஷன் போட்டலாம். V is equal to IR, I மட்டும் வேணும்னா V by Rன்னு வரப்போகுது. ஸோ பேரலெல்லாம் அங்கே பார்த்த நம்ம அனிமேஷன்ஸ் படி வோல்டேஜ் சேமா இருக்கும், கரண்ட் மட்டும் ஆகும் I1 plus I2 plus I3ன்னு வந்துடும். ஓம்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். V is equal to IR, I மட்டும் வேணும்னா V by Rன்னு வரப்போகுது. I1 வேணும்னா என்ன பண்ணுவோம்னா V by R1, I2 வேணும்னா V by R2ன்னு போடுவோம், I3 வேணும்னா V by R3ன்னு போடுவோம். அதே மாதிரி அது ஈக்குவலண்டான கரண்ட் I என்னும் போது V by RP ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் போடுவோம். இது எல்லாத்தையும் எடுத்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம்னா V by RP is equal to V by R1 plus V by R2 plus V by R3. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல V by RP இதுல V காமனா ஆத்தனா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஸோ V கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இதுல நம்மளுக்கு தேவையான அப்சர்வேஷன் என்னன்னா, பேரலல்ல கனெக்ட் பண்ணும் போது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மி ஆயிடும். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மி ஆச்சுனாலே கரண்டோட வேல்யூ அதிகமாயிடும். சரியா? ஸோ இந்த ஒரு விஷயத்த கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கணும்.